ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஆசிஃப் ரிவ்யூ. என்னடா அது புதுசாக ஏதோ நகை கடையெல்லாம் பின்னாடியில் நகையெல்லாம் இருக்குது, முன்னாடி நின்றுருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், கண்டிப்பாக வந்து இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ஜுவல்லரி ஷாப்பில் மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தங்கங்கிறது இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாயிருச்சு. எந்த ஒரு விசேஷமான ஆகட்டும், இப்போ ஒரு கல்யாணம் மட்டும் இல்லாமல் காது கூத்து எல்லா சடங்குக்குமே வந்து இப்போ ரொம்ப வந்து ஜுவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாயிருச்சு. ஸோ அந்த ஜுவல்லரி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம வாங்குகிற அந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம கரெக்டான இடத்துல தான் வாங்கணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஷாப் நேம் என்ன, அது எங்கே இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த ஜுவல்லரியை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மெயினாக வந்து இந்த ஜுவல்லரி ஷாப் அவங்க ஓனர்ஸே வந்து அவங்க வந்து ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வச்சுருக்காங்க அந்த ஜுவல்ஸ்லாம் நம்ம செய்யறதுக்கு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, ஸோ எல்லாமே இந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் வந்து வேஸ்டேஜில் இவங்க எப்படி இங்கே பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்போட ஓனர்ஸ் நான் கூப்பிட்றேன். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கஸ்டமர்ஸ் கிட்ட என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது வாங்க பை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இவர் தான் வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்போட ஓனரு. ஸோ இவர் வந்து அவரோட பேர், அப்புறம் இந்த கடையோட ஜுவல்லரி பேர், எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு, தென் வேஸ்டேஜில் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க, அது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இறைவன் சாந்தியும் சமாதானம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. என்னுடைய பேர் முகமது இப்ராஹிம், என்னுடைய பார்ட்னர் பேர் ஜசீர். கடையில் வந்து என்னுடைய மகன் இருப்பான் இஜாஸு. நம்மளுடைய கடையுடைய பேர் வந்து அகரம் ஜுவல்லரி. கடை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவை மாவட்டம் பெரிய கடை வீதி, பிக் பஜார் ஸ்ட்ரீட், ஜமேசா தர்காவினுடைய அருகில் உள்ள பிரியா காம்ப்ளெக்ஸ் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்மளுடைய கடை இருக்குது. ஓகே, சூப்பர் பாய். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க ஷாப் லொக்கேட்டட் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கே தான் வந்து மெயின் பிளேஸ். எல்லா ஜுவல்லரி ஷாப் ஆகட்டும், இல்லை வந்து ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், எல்லாம் மோர் தென் பீப்புள்ஸ் வந்து இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினான இடத்துல தான் வந்து இவங்களோட ஜுவல்லரி ஷாப்பும் உங்களுக்கு லொக்கேட்டட் ஆகிருக்கு. தென் மற்றதெல்லாம் விடுங்க. ஓகே, இங்கே வந்து நிறைய ஷாப் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வீடியோ எண்டில் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். இங்கே ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. ஜுவல்லரி ஷாப் ஆகட்டும், இல்லை ட்ரெஸ்ஸஸ் ஷாப் ஆகட்டும், எல்லாமே ஏகப்பட்டது இருக்குது. எல்லாம் இருந்தும் இவங்க ஷாப்பில் என்ன பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின், இப்போ ஒரு நகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு கோல்டு எடுத்துட்டோம்னா, அவங்களுக்கு மெயின் திங் வந்து எல்லா கஸ்டமரோட மைண்ட்லேயும் வந்து வேஸ்டேஜ். ஃபஸ்ட்டு குவாலிட்டி, நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜ், சரிங்களா? குவாலிட்டி பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வந்து இவங்க மெயினாக வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் எந்த டவுட் இருக்காது. செகண்ட் திங் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேஸ்டேஜ். ஸோ இவங்க வேஸ்டேஜ் இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு நம்ம இவங்ககிட்டே கேட்டுக்கலாம். சொல்லுங்கள், வேஸ்டேஜ் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க நகைகளுக்கு? ஸோ வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறோம். 4% இருந்து 5, 6, 8% வரைக்கும் ஃபைனல் பண்ணி கொடுக்குறோம். இந்த 8%ன்னு சொல்கிறத வேறு நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16, 15, 20% வரைக்கும் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹேண்ட்மேக் ஓனாக இருக்கிறதுனால அது 8%லே ஃபைனல் பண்ணுவோம். ஆனால் 4%இருந்தே இருக்குது நம்மக்கிட்ட பொருட்கள் இருக்குது. சரிங்க பாய். இப்போ வந்து நீங்கள் 4% ஸ்டார்டிங் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து மற்ற கடை இப்போ 916 கோல்டு, இப்போ நம்ம ஷாப்பில் வந்து 916 இருக்குது. தென் அதர்வைஸ் மற்ற மாதிரியான அந்த குவாலிட்டியான கோல்டு நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா? ஏன்னா வந்து ஒவ்வொரு கஸ்டமர் வந்து 916 மோஸ்ட்லி விரும்ப மாட்டாங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா 916 வந்து கோல்டு வந்து ரொம்ப வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கும். பட் வந்து அந்த கேரட்டு கம்மியாக அந்த திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. ரொம்ப லாங் லைஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு சில கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஜுவல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். நம்ம வந்து 916 தான் அதிகமாக பண்ணுறோம். இந்த ஆர்டினரி ஐட்டங்கிறது ஒரு 8 கிராம்குள்ளே இருக்கிற 18 கேரட் கோல்டு, 20 கேரட் கோல்டு வந்து நம்ம பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான வேஸ்டேஜோ கூலியோ எதுவும் போடுறதில்லை. ஹால்மார்க் ஐட்டத்துக்கு மட்டும்தான் நான் முதல் சொன்ன பர்சன்டேஜ் கணக்கு சொல்லியிருக்கேன். ஆர்டினரி ஐட்டத்துக்கு வந்து எந்த விதமான வேஸ்டேஜும் கூலி அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து போர்ட் ரேட்லேருந்து கிராமுக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா டிஃப்ரெண்டில் தான் வரக்கூடிய கஸ்டமர்களை திருப்தியோடத்திற்காக கொடுக்குறோம் நம்ம. ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 916க்கு நீங்கள் வேஸ்டேஜ் வரும். அதர்வைஸ் இந்த 18 கேரட் அப்படிங்கும் போது இவங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் அந்த போர்ட் ரேட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுலேருந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு தான் கொடுக்குறாங்களாமா. அதர்வைஸ் வந்து அந்த 18 கேரட்டுக்கு வந்து வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது. சூப்பரான இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா வந்து இப்போ 916 பெட்டர் தான், நம்ம இது எதுவுமே மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 916 தான் வந்து பியூர் கோல்டு. அதர்வைஸ் சம் பீப்புள்ஸ் வந்து
916 விட 18 கேரட் எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷாப் தான் இது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். 916 பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம அரசாங்கத்தினுடைய அந்த ISO முத்திரையோட தான் கொடுக்குறோம். அதனால் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணாலும் போய் மாற்றி எடுத்துக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க. அந்த ஒரு சூழ்நிலை 916 இருக்குது. ரெண்டாவது 916 தங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாவு மாதிரி 24 கேரட் கோல்டுக்கு அடுத்தது 916 பியூர் தங்கம். மாவு இந்த செயினெல்லாம் செய்யும்போது இழுத்தா கையோட அப்படி மாவு மாதிரி ஜவு மாதிரி வருங்கிற காரணத்தினால ரொம்ப கனமாக போகணும், வெயிட்டு அதிகமாக செய்யணுங்கிறதுனால சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு லைஃப் அதிகமாக இருக்கணும்ட்டு ஆர்டினரி ஐட்டம் கேட்பாங்க. அது அவங்க கேட்குறதுக்கு மட்டுமே நம்ம அந்த அடிப்படையில் செஞ்சு கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர் பாய். இப்போ உங்கள் ஷாப்பில் வந்து இப்போ நீங்கள் ஓனாக வந்து யூனிட் வச்சுருக்கீங்க, கோல்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ கஸ்டமர் வந்து இப்போ இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு மாதிரி எனக்கு வேணும், உங்கள்கிட்ட ஒரு கேட்லாக்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் காமிச்சு நீங்கள் இது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. இப்போ வரக்கூடிய கஸ்டமர்கள் வந்து நம்ம பெரிய ஆர்டரு, மேரேஜ் ஆர்டரு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது 100 பவுன் 50 பவுன் இருக்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் ஆர்டரில் காமிப்பாங்க. ஆர்டர் வந்து நம்ம இந்த மாதிரி கேட்லாக் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஆமாம், கேட்லாக்கில் வந்து காமிச்சு கேட்லாக்ல இருந்து வரக்கூடிய டிசைனை கவர் பண்ணி அவங்க எதை செலெக்ஷன் பண்ணுறாங்களோ நம்ம கண்டிப்பாக அந்த டிசைன் மாறாமல், பிசர் கூட மாறாமல் செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ அதாவது இப்போ இந்த கேட்லாக்ஸில் வர டிசைனை பார்த்து கேட்குற கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ நாளில் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? நம்ம அதிகபட்சம் பெரிய ஆர்டருக்கு ஒரு அதிகமான வெயிட் உள்ள இதுக்கு ஒரு 10 நாள் டைமில் முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இது வந்து எப்படி 916 மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை 18 கேரட்டு? இல்லை, கஸ்டமர் வந்து 916னாலும் சரி 18 அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு குவாலிட்டி போட்டு பண்ணி. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு மேரேஜ் கஸ்டமர் இன்ஷால்லாம் வந்து இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் ஜுவல்லரி மூலம் என்ன ஸ்பெஷலாக அவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க? ரேட் வைஸ் ஆகட்டும் இல்லை வந்து வேறு ஏதாவது உங்களோட காம்படிஷன் அவங்களுக்கு என்ன இருக்கும், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் பண்ணி கொடுப்பீங்க? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் சொன்னோம் 8% சில ஐட்டம் போட்டு கொடுப்போம்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு கல்கத்தா ஐட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது நெல்லூர் டிசைன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐட்டங்களை இப்போ இதெல்லாம் வந்து 8% நம்ம சொன்னோம். இது இவங்க மேரேஜ் ஆட்டும் மொத்தமாக வர்றப்போ நம்ம வந்து எல்லாமே டோட்டலாக சேர்ந்து ஒரு 5% 5% முடிச்சு கொடுத்துருவோம். அதாவது ஒரு மேரேஜ் கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் 8% கொடுக்கறத வந்து 5% நீங்கள் பண்ணி கொடுங்க. 5% நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. அகரம் ஜுவல்லர்ஸில் வந்துட்டு நம்ம பல்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு அதுலேயும் வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸில் இவங்களோட ஜுவல்லர்ஸில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாய், இப்போ வந்து ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப்போட ஆடு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஓல்டு கோல்டை கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் நியூ கோல்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பாய் வந்து சாத்தியமாகுமா? அது சாத்தியப்படாது. அது வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் நீங்கள் ஓல்டு கொண்டு போகிறீங்க, கோல்டு வந்து பழைய தங்கம் வந்து கொடுக்குறீங்க, புதுசு வேணும்னு சொன்னால் அவங்க அந்த எடைங்கிற மாதிரி சொல்கிறதான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அது ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க, அது கேட்குறீங்க. அது வந்து எப்படின்னா 100 கிராம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு 15 கிராம் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. மீதி 85 கிராமுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த வெயிட்டுக்கு தான் தர முடியும். உங்களுக்கு புதுசில் வந்து பர்சன்டேஜ் சொல்லாமல் பழசில் வந்து ஃபுல்லாக கழிச்சு போட்டு அப்போ பேலன்ஸ் இருக்கிற வெயிட்டில் உங்கள் இதில் வந்து அழுக்கு இவ்வளோ இருக்குங்க, இது போயிடும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தங்கங்களை தான் இந்த இதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அப்படி போகும். அதாவது இப்போ நம்ம வந்து நார்மலாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து கோல்டு நீங்கள் என்ன கோல்டு கொடுங்க அந்த கோல்டுக்கு நீங்கள் நகையை எடுத்துக்கலாம், வேஸ்டேஜ் எல்லாமே சொல்கிறாங்க. பட் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ 100 கிராம் ஒரு பழைய தங்க நகையை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற புதிய நகை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 80 கிராமு இல்லை ஒரு 85 அந்த மாதிரி அவ்வளோதான் எடுப்போம் கொடுக்குறாங்க. மீதி இருக்கிறது அழுக்கு இது வேஸ்டேஜ் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அதில் கழிச்சிருவாங்க. அப்போ தாராளமாக இதில் வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்களே தவிர கம்மியாகாது. சரிங்க. இப்போ வந்து இப்போ ஸ்டோன் வச்ச ஐட்டம்ல இருக்கும் இல்லைங்களா, இப்போ கம்மல் ஆகட்டும் இல்லை நெக்லஸ் ஆகட்டும் இல்லை ஆரம் ஆகட்டும், இப்போ அதுக்கெல்லாம் வந்து இப்போ வேஸ்டேஜ் வந்து எப்படி பண்ணுறீங்க இல்லை மற்ற ஷாப்பில் அவங்க எப்படி பண்ணுறாங்க? உங்கள் ஷாப்பில் என்ன ஸ்பெஷல்? இல்லை, அது நம்மகிட்ட வந்து கேட்குற அடிப்படையில் தான் பண்ணி கொடுக்குறோம். மற்ற ஷாப்புலையெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, உதாரணத்துக்கு ஒரு கல் வெயிட் வந்து 100 மில்லி நம்ம அதிகமான கல் வேலை வந்து எடுக்கிறதே இல்லை, பண்ணுறது இல்லை. ஏன்னா ரிட்டர்ன் நாளைக்கு நம்மகிட்ட வர்றப்போ அது இதாக இருக்கும். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோனுங்கள் சின்ன சின்ன எனாமல் வச்சு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். பெரிய வெயிட் வர்றது நம்ம பண்ணுறது இல்லை.
ஸோ வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்டோன்ஸ் வச்ச ஐட்டம் வந்து ரொம்ப பெரிய வேலைப்பாடு அதெல்லாம் கொடுக்காம தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது வந்து நீங்க அழகாவும் சின்ன சைஸ்ல உள்ள சின்ன விஷயமா வச்சு பண்ணி கொடுக்குறோம். அது பெரிய வெயிட் ஏறாது அதுல, அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். சரி, ஓகே ஓகே. இப்போ அகரம் ஜுவல்லர்ஸ், இப்போ வந்து உங்களோட ஷாப் அகரம் ஜுவல்லர்ஸ் சரிங்களா, அதுல வந்து நீங்க எத்தனை வருஷமா உங்களோட இது அனுபவம் என்ன இந்த ஒரு நகை அந்த ஒரு வியாபாரத்துல? இப்போ நமக்கு இது தொழிலாக தான் நம்ம வந்தது. ஹேண்ட்மேக்கு வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம இந்த தொழிலுக்குள்ளேயே வந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு 28 வருஷம் எங்களுக்கான அனுபவம் இதில் இருக்குது. எங்களுக்கு அதிகமான கஸ்டமர்கள் இருக்கிறாங்க. அந்த பட்டறையில் நம்ம பட்டறையில் வேலை செய்கிறது பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து ஆர்டர் கொடுத்து போயிட்டு வந்துட்டு இருந்த மக்கள் வந்து சின்ன சின்ன ஐட்டம் வேணும், நீங்கள் ஒரு ஷாப் போட்டு உட்காந்தாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கஸ்டமருடைய வேண்டுகோளுக்காகவே தான் நம்ம இப்போ ஒரு ஷாப் போட்டு 2 வருஷம் ஆச்சு இந்த கடையை போட்டு. நமக்கு பற்ற தொழில் நடக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நமக்கு அனுபவம் வந்து 28 வருஷம் இந்த கோல்டு இதில் அனுபவம் இருக்குது. ஓகே ஓகேங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து இந்த தொழிலில் அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க பற்ற அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12 வருஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அகரம் ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ரன்னிங் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்குது. ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து பாருங்கள், நகையெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் மனசுக்கு திருப்தியாகவும் அவங்க கொடுக்கக்கூடிய நகையை வந்துட்டு ரொம்ப ஒரு நம்பிக்கையானதாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்போட அட்ரஸ்ஸு, இந்த கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா செயின் 2 பவுன் தான். கேமராமேன் இது ஃபுல்லாகவே நம்ம செஞ்சுருக்கிற ஐட்டம் தான். என்ன இது பார்த்தீங்கன்னா 2 பவுன் சரியான டெப்த்தோடு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2 பவுனில் வருது. வேலைப்பாடு எல்லாமே ரொம்ப உங்களுக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி வேஸ்டேஜ் எப்படி கொடுக்குறீங்க? இது வந்து நம்ம 5% கொடுக்குறோம். ஆல்மார்க்கு ஆர்டினரிக்கு வேஸ்டேஜ் இல்லை. போர்டு ரேட்டில் இருந்தால் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துருவோம், வரக்கூடிய கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருவோம். சூப்பருங்க. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் அகரம் ஜுவல்லர்ஸோட ஷாப்போட அட்ரஸ் எங்கே இருக்குது எல்லாமே வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இவங்க ஃபோன் நம்பர்ஸும் அதுலேயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்கள் அகரம் ஜுவல்லரியோட மேனுஃபேக்சரிங் ஏரியா. எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்குற நகைகளை நாங்கள் இங்கே வச்சு தான் சிறந்த முறையில் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களுக்கு வந்து மற்ற கடைகளை விட எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மியாகவும், கிராமுக்கு 50 ரூபா 100 ரூபா கம்மியாகவும் எங்களால் தர முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இங்கே.
தரமாகவும் நம்பிக்கையாகவும் மக்களுக்கு நாங்கள் செஞ்சு தர்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்களுக்கு இந்த பட்டறையில் இருக்குது. நாங்கள் ஒரு 20 வருஷமாக எங்கள் பட்டறையை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு எங்களுக்கு உங்களை மாதிரி கஸ்டமர்ஸோட ஆதரவு ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அகரம் ஜுவல்லர்ஸோட இன்னொரு ஓனர் பாய், உங்கள் பேருங்க? ஜெசீர் பாய். வலைக்கம் சலாம். ஸோ இப்போ நம்ம ஷாப்பில் வந்து இப்போ கோல்டை பற்றி நம்ம ஒரு அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம். நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த கோல்டை தவிர நீங்கள் வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்மளோட அகரம் ஜுவல்லர்ஸில்? மெயினாக வந்து கோல்டு சில்வர் 2 ஐட்டம் மட்டும்தான் நாங்கள் எங்கள் கடையில் பண்ணுறோம். சில்வரில் பார்த்தீங்கன்னா கோல்டில் இருக்க மாதிரி ஆர்டினரியும் இருக்குது, சில்வரில் வந்து 92 இருக்குது, கோல்டில் இருக்க மாதிரி 916 மாதிரி. நாங்கள் கொலுசு ஐட்டம் லேடிஸ்க்கான கொலுசு வந்து எல்லாமே வச்சுருக்கிறோம். 916 தங்கத்தில் இருக்க மாதிரியே வெள்ளியிலையும் 92 வந்து பிரேஸ்லெட்ஸ் தனியாக லேடிஸ்க்கு வச்சுருக்கோம், ஜென்ஸ்க்கு வச்சுருக்கோம். ஆர்டினரி பிரேஸ்லெட் இருக்குது, ரிங்ஸ் இருக்குது. வெள்ளியில் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இடுப்புக்கு முத்தர்னா, அப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த தண்டை, அப்புறம் கொலுசு வாங்க வருவாங்க, அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. லேடிஸ்க்கான ரிங்ஸ் இருக்குது, ஜென்ஸுக்கான ரிங்ஸ் இருக்குது. ரிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட்டட் ரிங்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. அதாவது ஏசிபியில் வந்து துருக்கி ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப டிசைன்ஸாக இருக்கும். இன்றைக்கி வந்து யூத்ஸ் எல்லாமே வந்து அது ரொம்ப லைக் பண்ணி எங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அது எங்களுக்கு நிறைய ஆர்டர் பேசிக்கில் நாங்கள் நிறையா இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த நீங்கள் அந்த வெளியில் சொன்னீங்க இல்லையா, நல்லா யூனிக்கான டிசைன்ஸாக, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணி காமிக்க முடியும்? ஷூர் கண்டிப்பாக காட்டலாமே. நான் சொன்னேன் இல்லைங்களா, துர்க்கி ரிங்ஸ்ன்னு சொல்லி. உங்களுக்கு வந்து இது முன்னாடி வந்து கல்ஃபில் மட்டும்தான் இந்த மாதிரி சவுதி போகிறவங்க, துபாய் போகிறவங்க கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்கிது. இது ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப இன்றைக்கி இருக்க யூத்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னும் நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ எங்கிட்ட டிஸ்பிளேயில் இருக்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். இது வந்து அதிலே கொஞ்சம் ஆர்டினரியான ரிங்ஸ், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வச்செல்லாம் விரும்புவாங்க. அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் மாடல்ஸு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 92 தான். அதாவது கோல்டில் வந்து 916ங்கிற மாதிரி, இது எல்லாமே வந்து வெள்ளியில் 916 வந்து தான். இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் 92 தான். இது வந்து லேடிஸ்க்கான டிசைன்ஸ் இது எல்லாமே. இதில் வந்து ஸ்டோன் வச்சது இருக்குது, ப்ளைனும் இருக்குது, அப்புறம் இந்த வந்து லவ் சிம்பிள் போட்டது, இதில் வந்து லவ்னு எழுதியிருக்கும். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க லவ்வர்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்ல டிசைன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இதில் இது சிங்கிள் இருக்குது, கப்புள் ரிங்கும் இருக்குது. கப்புள்ஸ்க்கு வந்து ஒரே டிசைன்ஸில் வந்து ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் அந்த மாதிரி டிசைன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் கொலுசு. இது கொலுசில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட நிறையா மாடல்ஸ், நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எந்த முத்து சலங்கை எதுவுமே இருக்காது. சில பேர் சவுண்ட் இல்லாமல் போட்டு போகணும் ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி சில இடத்துலலாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இது. இதிலே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் வச்சு கீழே இந்த மாதிரி செயின் தொங்குற மாதிரி, அதில் பால்ஸ் இருக்க மாதிரி, அதே செயின் வந்து டபுள் செயின் இருக்க மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நல்ல சிம்பிளாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சு கிராண்டாகவும் இருக்குது. என்ன மாதிரி டைப் ஆஃப் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இதிலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு டைப்பும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபேன்சி கொலுசு. இதில் வந்து பெருசாக டிசைன்ஸ் இருக்காது. இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நம்ம கழுத்தில் போடுற செயின் மாதிரியே இருக்கும். இது ரொம்ப நீட்டாக இருக்குது. இன்றைக்கி காலேஜ் கேர்ள்ஸு, அப்புறம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப விரும்பி இதை வந்து வேர் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி ஐட்டம்ஸும் எங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டினரி பிரேஸ்லெட்ஸு. இதில் வந்து இந்த சல்மான் கான் மாடல் இருக்குது. அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஃபேன்சி மாடல்ஸ்லாம் இருக்குது. யாருக்கு என்ன வெயிட் வேணுமோ அந்த வெயிட்லேயும் வந்து உங்களுக்கு ரெடிமேடாகவே 10 கிராம்னா 10 கிராம்லேயும் கிடைக்கும். 15, 20, 25, 100, 120 கிராம் வரைக்கும், 160 கிராம் வரைக்கும் பிரேஸ்லெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வந்து ஸ்டோன் மாடல். இது பெரியவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மூக்குத்தி மாதிரியும் போட்டுக்கலாம், காதில் வந்து உங்களுக்கு கம்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் ஸ்டோன் மாடல் தான். இது ஸ்டோன் ப்ளஸ் பேர்லு, முத்து தொங்குற மாதிரி நல்லா அழகாக இருக்கும். இது உங்களுக்கு லேடிஸ் பிரேஸ்லெட்டு. இதுவும் வந்து 92 தான். நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி. இதில் நல்ல டிசைன்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும். இது மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இது வந்து கடா. இன்றைக்கி வந்து சின்ன வயசு பசங்க, பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எல்லா சைஸஸ் இருக்குது. இதுலேயும் வந்து 2 டைப் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்குது. சின்ன குழந்தைக்கு கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வயசு, 3 வயசு, 6 மாதம் அந்த மாதிரி அவங்களுக்கான சைஸஸும் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி. இது ஃபுல் காப்பு. என்ன டிசைன்ஸ் வேணும். இதில் வந்து பொத்து மாடல் இருக்குது, பட்டையாக இருக்குது. எல்லா இப்போ நீங்கள் பார்த்த வெள்ளியில் பார்த்த எல்லா ஐட்டம்ஸும் எங்கள் கடையில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு.
கோல்ட்ஸும் வந்து அதே மாதிரி நாங்கள் காமிச்ச எல்லா ஐட்டமும் எங்கள் கடையில் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. கடையில் குங்குமச்சி முள் இருக்குது, காமாட்சி விளக்கு இருக்குது, குழந்தைகளுக்கான அந்த சாப்பாட்டுக்கான ஸ்பூனு, கிண்ணம் எல்லா ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் எல்லாமே வீடியோவில் காட்ட முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக எங்களால் என்னென்ன டிஸ்ப்ளே பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். நாங்கள் கோல்டு ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறனால எங்களுக்கு வந்து எவ்வளோ மக்களை திருப்திப்படுத்தி எவ்வளோ விலை கம்மியாக கொடுக்க முடியுமோ நாங்கள் அவ்வளோ கம்மியாக கொடுப்போம். ஒரு வாட்டி எங்கள் கடையை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அகரம் ஜுவல்லரி பெரிய கடை வீதியில் ஜமீசா தர்கா கிட்ட வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா கூட இன்ஷால்லா நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு எல்லாமே ப்ராப்பராக சர்வீஸ் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து வியூவர்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இன்ஷால்லா நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வீடியோ வந்து எண்டிங் வந்துச்சு. ஸோ வந்து மறந்துடாதீங்க, அகரம் ஜுவல்லரி ஷாப்போட பேர் ஒப்பனக்கரை வீதி, அதாவது கோவையில் வந்து நம்ம போத்தீஸுக்கு ஆப்போசிட், ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டு அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஷாப்போட நேம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அகரம் ஜுவல்லரின்ட்டு. கண்டிப்பாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இவங்களோட கொடுக்குற சர்வீஸ் ஆகட்டும், தென் அவங்க கொடுக்குற அந்த நகையோட தரமாகட்டும் எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வைஸும் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க, நம்பிக்கையாக வாங்க. கண்டிப்பாக இந்த ஷாப்போட சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இந்த ஷாப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷாப்போட நேமும், அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ்ஸு, இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே போட்டு கொடுத்துட்றேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, டேக் கேர், பை பை.